சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 19/5/2026 செவ்வாய்க்கிழமை, வைகாசி மாதம் 5ஆம் நாள், திருதியை திதி இன்று மதியம் 2:19 வரை, மிருகசீரிடம் நட்சத்திரம் இன்று காலை 8:41 வரை, அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் என்கின்ற நற்சம்பவங்கள் நடக்கக்கூடிய, குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம் மற்றும் தொழில்முறை அமைப்புகளில் லாபங்கள் வரக்கூடிய இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய முடிவுகளை செய்து அதன் மூலமான வெற்றிகளையும் பணவரவுகளையும் அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது. இன்று அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல குரு சுக்கிரனோடு சந்திரன் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய, முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இது வரைக்குமே தன்னுடைய திறமையை மனசுக்குள்ளேயே அப்படியே திறமைகளை வைத்து கொண்டு சரியான வாய்ப்புகள் கிடைக்காமல், ஒரு அலுவலகத்தில் நல்ல வாய்ப்பு கிடைக்கல, குடும்பத்தில் கிடைக்கல, தொழில் பண்ணுற இடத்துல கிடைக்கல, தூர இடத்துல இருக்கிறேன், அங்கே கிடைக்கல, இங்கே கிடைக்கல, எனக்குன்னு ஒரு சான்ஸ் கிடைச்சா தானங்க நான் அந்த இடத்த அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியும். மற்றவங்களுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குது, ஆனால் எனக்கு மட்டும் சான்ஸ் கிடைக்கலையேன்ட்டு தன்னுடைய அங்கீகாரத்திற்காக ஒரு நிலையில் வெயிட்டிங்னு சொல்லப்படக்கூடிய எதிர்பார்ப்புகளோடு காத்து கொண்டிருந்த அத்தனை மேஷராசிக்கார இளைய பருவத்தினர் மற்றும் நடுத்தர வயதினர் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. அலுவலகத்தில் திறமையை நிரூபிக்க முடியும். குடும்பத்தில் கூட நம்மளை பற்றி ஓரளவுக்கு குறைவாக நினச்சிக்கிட்டு இருந்தவங்க கிட்ட மூக்கு மேலே விரல் வைக்கிற மாதிரி இவராக இப்படி செஞ்சார்ன்ற மாதிரியான சில பல நல்லவைகளை செய்து காட்டக்கூடிய, நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெண்கள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஆண்களால் இருந்து வந்த சில நிர்பந்தங்கள் விலகக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இன்றைக்கு 3 சுபர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. குரு சுக்கிர சந்திர சேர்க்கை ஏற்பட்டிருக்கக்கூடிய குடும்பத்தில் அமைதி, பணவரவுகள், நிலைத்தன்மை, இது மட்டும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைக்கே பணம் கிடைச்சிருமா? இல்லைங்க. இந்த நாள்லேருந்து உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஸ்டாண்டர்டாக ஸ்டெடியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மாதமானால் இவ்வளவு தான் வருமானம்னு தெரியலைங்க. ஒரு நாளைக்கு 50 ரூபா கிடைக்குது, ஒரு நாளைக்கு 100 ரூபா கிடைக்குது, ஒரு நாளைக்கு 1000 ரூபா கிடைக்குது. இதை எப்படி நான் ஜட்ஜ் பண்ணுறதுனே தெரியல. இவ்வளவுதான்னு தெரிஞ்சால் நான் என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய செலவுகளை, என்னுடைய அமைப்புகளை இதுக்குள்ளேயே சுருக்கிக்குவேன் இல்லையா அப்படின்ட்டு ஒரு ஏற்ற இறக்கங்களோடு இருக்கக்கூடிய வருமானத்தினால் கொஞ்சம் என்ன பண்ணுவதுன்னு தெரிய முடியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நிலையான வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. குடும்பத்தில் கூட ஒரு ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி ஆகிப்போச்சுங்க, செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரியான நிலைமைகளில் வாழ்க்கை எவ்விதம் யாருடன் செல்லும் என்கின்ற ஒரு குழப்பமான மனநிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல வாழ்க்கை அமையும் என்கின்ற ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு. பெரியவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு வாக்குப்பளிதம் ஏற்படும். தாராளமாக ஏதாவது ஒன்று சின்னவங்கள வாழ்த்து சொல்லுங்கள். அதனால் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சந்திரன் வலுவாக குரு சுக்கிர தொடர்புகளில் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. தனாதிபதி இன்றைக்கு ராசியில் இருக்கிறார். 10-2 கூடியவர்கள் இன்றைக்கு சேர்ந்திருக்கிறாங்க. 2-5-10 கூடியவர்கள் இன்றைக்கு இணைந்திருப்பது என்பது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப எதில் உங்களுக்கு சந்தோஷம் தேவையோ அது கிடைக்குங்க. வயதிற்கு ஏற்றாற் போல தான் சந்தோஷம் இருக்கும். ஒரு 20 வயது ஆணுக்கு வேறு மாதிரி இருக்கும், 20 வயது பெண்ணுக்கு வேறு மாதிரி இருக்கும், 40 வயசு 60 வயசுக்காரங்களுக்கு வேறு விதமான சந்தோஷங்கள், அதுக்கேற்றாற் போல் ஒரு பாக்கியங்கள்லாம் கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரியாக வயதிற்கு ஏற்றாற் போல இன்பங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் முடிக்கவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த சில விஷயங்களை, இதை சாதிக்கவே முடியாது, இதை செய்யவே முடியாதுன்னு உங்களுக்குள்ளேயே கொஞ்சம் உங்களை பற்றி சந்தேகம் இருந்த சில விஷயங்களை இன்றைக்கி சாதித்து காட்டக்கூடிய அமைப்புகள் மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. 3 சுபர்கள் ஒரு சேர இன்றைக்கு இருக்கிறதுனால சரியாக இன்றைக்கி பிளான் போடுவீங்க. இங்கே போகணும், அங்கே போகணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை படிக்கணும், இந்த வேலையில் சேரணும், அந்த வேலையில் சேரணும், இவர் தான் வாழ்க்கையில்
வாழ்க்கையில் வேணும். ஏன்னா 7ஆம் இடத்தை இன்றைக்கு 3 சுபர்கள் பார்க்குறாங்க. நல்லவைகள் எல்லாம் அப்படியே தானாக வரக்கூடிய அதற்கேற்ற அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 12இல் மறைந்தாலும் கூட இன்றைக்கு குரு சுக்கிர தொடர்புகளால் செலவுகள் இருந்தாலும் கூட அதைவிட அதிகமான வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தாராள பிரபுன்னு இன்றைக்கி கொஞ்சம் பேர் எடுப்பீங்க. எப்பா இவர் என்னப்பா இன்றைக்கி இப்படி செலவு பண்ணுறாரு, வர்ற காசெல்லாம் இப்படியே கொடுத்துருவார் போல் தெரியுதுன்ற மாதிரியாக காசு வந்து அதை அப்படியே தான தர்மம் செய்யக்கூடிய அமைப்பு, வீட்டிற்கு தேவையான ஒரு பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு, நீண்ட நாட்களாக சேர்த்து வைத்திருந்த பணத்தை எடுத்து ஒரு உருப்படியான சுப விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு. விரயம் பண்ணாதான கஷ்டம். நல்ல செலவு, ஒரு 1 லட்சம் 2 லட்சம் அட்வான்ஸ் கொடுக்குறேன், ஒரு 1 லட்சம் 2 லட்சத்திற்கு உபயோகமான ஒரு பொருள் வாங்குகிறேன். இந்த மாதிரியாக கடகராசிக்காரர்களுக்கு செலவுகள் இருந்தாலும் கூட அது ஒரு மன திருப்தியான செலவுகள் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளில் இதுவரைக்கும் நடக்காத சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கும். பாஸ்போர்ட்டு கிடைக்கும், விசா கிடைக்கும், அல்லது இந்த சிக்கல் அந்த சிக்கல், இவர் பெர்மிஷன் கொடுக்கல அவர் பெர்மிஷன் கொடுக்கல, அந்த அனுமதிகள் கிடைக்க போகிறது. தாய் தந்தையர் அனுமதியோடு வெளிநாடு வெளிமாநிலம் படிப்பு வேலைக்காக போக வேண்டும் என்கின்ற எண்ணம் முயற்சியில் இருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் எண்ணம் போலவே வாழ்வு என்கின்ற ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய அந்த 11ஆம் இடத்தில் 3 சுபர்கள் உட்கார்ந்திருக்கின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து அப்படியே அள்ளி குவிக்கக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். 11ஆம் இடம்ன்றது வெற்றி ஸ்தானம், லாபஸ்தானங்க. இது அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றாற் போல் நீங்கள் பிரிச்சுக்கலாம், தொழிலுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் பிரிச்சுக்கலாம். வேலையில் இருக்கிறவங்களுக்கு இது கிடைக்கும், அதாவது ப்ரொமோஷன் மாதிரியான சில விஷயங்கள், சம்பள உயர்வு மாதிரியான சில விஷயங்கள், மேலதிகாரியோடைய கருணை பார்வை நம்ம மேலே விழுகிறது. பரவாயில்லையே இவர் கொஞ்சம் நல்லா வேலை செய்கிறாரு என்கின்ற மாதிரியாக தொழில் முனைவோருக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த கடன்களை அடைக்கக்கூடிய தன்மை, வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு, கிளைகள் திறக்கக்கூடிய அமைப்பு, நன்றாக இனிமேல் சம்பாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்புன்னு 11ஆம் இடத்துல 3 சுபர்கள் இருப்பதால் எதை ஜெயிக்க முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, எதை செய்ய முடியவில்லை என்று சிம்மராசிக்காரர்கள் நினைத்து கொண்டிருந்தீர்களோ அதை செய்யக்கூடிய அமைப்புன்னு ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாகவே அமைஞ்சிருக்குங்க அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இன்றைக்கு 3 சுபர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய தொழில் மேன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மாணவ கண்மணிகளுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். எந்த காலேஜில் சேரலாம், அப்படி சேரலாமா இப்படி சேரலாமா, அங்கே போய் படிக்கலாமா இங்கே போய் படிக்கலாமா, மேற்படிப்பு என்ன படிக்கிறதுன்ற மாதிரியான சில விஷயங்களில் கன்னிராசிக்கார மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தலைமை பொறுப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். இது வரைக்குமே பதவி உயர்வு, நான் தாங்க மேனேஜர் ஆகணும், சீனியர் போஸ்ட்டில் நான் தான் இருக்கிறேன், எனக்கு கீழே ஜூனியருங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்துட்டாங்க, நான் மட்டும் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்கிறேன்ற மாதிரியாக அலுவலகத்தில் உயர் பதவி கிடைக்காமல் கொஞ்சம் தடுமாறி கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்குமே அதற்கான அனுமதிகள், அதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் பேசி பிழைப்பவர்கள்னு சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணி மற்றும் வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், வங்கித்துறை, நிதித்துறை, நீதித்துறை 3லும் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் இடங்களில், அலுவலக இடங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திரன் வலுவாக இருக்கிறார். 3 சுபர்கள், உங்கள் ராசிநாதன் இன்றைக்கு 9ஆம் இடத்துல தான் இருக்கிறார். பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் இருக்கும். வருமானம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் கூட இது வரைக்கும் கடந்த ஒரு 4-5 வார காலமாக உங்களுக்கு என்னென்ன பிடிக்காமல் நடந்துக்கிட்டு இருந்ததோ அது எல்லாம் அப்படியே நிவர்த்தி ஆகக்கூடிய சில தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கி மற்றவங்களுக்கு உதவுற குணம் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆமாம், நம்ம இப்படி இருக்கிறோம், இந்த அவங்களுக்கு இப்படி செய்யலாமே, இவங்களுக்கு இப்படி செய்யலாமே, சொந்தக்காரங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணணுமா என்ன, கஷ்டப்படுறவங்க யாராக இருந்தானே அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே, நம்மளால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரியான தர்மம் செய்யக்கூடிய, தானம் செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு குலதெய்வ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு இஷ்ட தெய்வ தரிசனம்,
இங்கே போயிட்டு வந்துடலாம், அங்கே போயிட்டு வந்துடலாம், இந்த மகானை தரிசிக்கலாம், இந்த சித்தரை போய் பார்த்துட்டு வந்துடலான்ற மாதிரியாக ஆன்மீக எண்ணங்கள் இன்று மதியம் 3 மணிக்கு மேல் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சமீப காலத்தில் ஓரளவிற்கு நம்ம மனசு சந்தோஷமாக தான் இருக்குது, இந்த அளவுக்கு நமக்கு ஒரு முன்னேற்றம் இருப்பதே ஒரு பெரிய விஷயம்ன்ற மாதிரியாக தன்னைத்தானே திருப்தி பட்டு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்துல சந்திராஷ்டம நாளாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கும் நாளைக்கும் இருக்குங்க. ஆனால் நான் சுப சந்திராஷ்டமம்னு சொல்லுவேன். குருவோடு சேர்ந்தாலே சந்திராஷ்டமம் பெரிய அளவில் வேதனைகளை சோதனைகளை கண்டிப்பாக செய்யாது. இன்றைக்கு பாருங்கள், 8இல் இருக்கக்கூடிய சந்திரன் குருவோடும் சுக்கிரனோடும் 2 மாபெரும் சுபர்களோடும் அவர் தொடர்பு இணைவு என்கின்ற ஒரு தொடர்பை அடைந்திருக்கிறார். சந்திரன் 8இல் இருந்தால் கொஞ்சம் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும், கொஞ்சம் மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்குமே தவிர வேறு எந்த விதத்திலையும் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் பணவரவுகள்லாம் இருக்கக்கூடிய வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். ஆக ஒரு தடாலடி முடிவு மட்டும் இன்றைக்கோ நாளைக்கோ விருச்சிகராசிக்காரர்கள் எடுக்கக்கூடாது. ஐயா இந்த இடத்துல இப்படி பண்ணுறேன், இந்த இடத்துல இப்படி பண்ணுறேன், இவரை விட்டேனே பார் அப்படிங்கிற மாதிரி இவரை இன்றைக்கி கேட்டே ஆகணும், இவர்கிட்ட சண்டை போட்டே ஆகணும். இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு மாதிரியாக மனம் பதற்றமாக இருக்கக்கூடிய சூழலில் செய்ய தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடாதுங்க. மற்றபடி தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், எதுலேயுமே ஒரு புதிய முயற்சிகள் கூட இன்றைக்கி பலிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சந்திரன் 8இல் மறைந்தாலும் குருச்சுக்கிர தொடர்புகளில் இருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் கூட இன்றைக்கு ஒரு அமைதி சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய, பெரியவர்களிடம் நீங்களே கொஞ்சம் ஆசிகளை பெறக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல இன்றைக்கு 3 சுபர்கள் அமர்ந்து ராசி அப்படியே பொலிவோடு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நட்புகள் உறவுகள் கை கொடுக்கக்கூடிய நாளாகவும் கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். காதல் கல்யாணத்தில் முடிய ஆரம்பிக்கின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கும். சிலருக்கு நட்புகளே காதலாக மாறக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு இன்றைக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நாளாகவும் சொல்லலாம். புதிய புதிய அறிமுகங்கள் கிடைப்பது, சிலருக்கு கூட்டு சேர்ந்து எதையாவது ஒன்று பண்ணலாமே, வாழ்க்கையில் இன்னும் சாதிக்காமே இருக்கிறோமே, தனியாக நம்ம நின்று இதை பண்ணுறதை விட இவர்கிட்ட இந்த திறமை இருக்குது, நம்மக்கிட்ட இந்த திறமை இருக்குது, இந்த 2 திறமையும் சேர்த்தா அப்படி இப்படி பண்ணிடலாமேன்ற மாதிரியாக கூட்டு முயற்சிகள் கூட்டு சிந்தனைகள் வரக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இப்போது தனுசு ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே இருக்கும். திருமணமானவர்களுக்கு உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சில குறைகள், கணவனை பற்றி குழந்தைகளை பற்றி இருக்கக்கூடிய குறைகள் தீரக்கூடிய அமைப்பு. திருமணம் ஆகாத பெண்கள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வாழ்க்கை நல்ல விதமாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எல்லாம் இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 6, 12ஆம் இடங்களில் அதீத சுபத்துவம் இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் அப்படியே நல்லா இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. ட்ராவல் சம்பந்தப்பட்ட லாரி வச்சுருக்கிறேன், கார் வச்சுருக்கிறேன், பஸ் வச்சுருக்கிறேன், ஆட்டோ டாக்ஸி ஓட்டுறேன்ற மாதிரியாக ஓரிடத்திலிருந்து பொருட்களை ஆட்களை இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய தொழில்களை நடத்துவோருக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன், பேங்க்கில் கடனுக்காக லோனுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் மேனேஜர் அப்ரூவல் பண்ண மாட்டேன்றாரு. இந்த மாதிரியாக நல்ல விஷயத்திற்காக கடன் வாங்கக்கூடியவர்களுக்கு கடன் அப்ரூவல் ஆகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலத்தில் கடன் வாங்காமலாம் இருக்க முடியாது. ஆனால் அந்த கடனை வாங்கி நல்ல விதமாக செலவு செய்பவர்கள், நல்ல விதமாக வளர்ச்சிக்கான சில விஷயங்களை செலவு செய்கிறவங்க எல்லாருமே முன்னேற்றத்தை அடைகிறார்கள் என்பதற்கு இப்போதிலிருந்து அப்படியே மகர ராசிக்காரர்கள் ஒரு சாட்சியாக அமையக்கூடிய சூழல், அற்புதமான நல்ல மாற்றங்கள்லாம் இப்போது கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. 6ஆம் இடம் இன்றைக்கு கூடுதல் அமைப்பாக இருக்கிறனால நல்ல வேலைக்காரர்கள் கூட இன்றைக்கு வியாபார பெருமக்கள் தொழில் முனைவோர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நம்ம மட்டும் தனியாக தொழில் பண்ண முடியாது. ஒரு 4 பேர் 10 பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு தாங்க தொழிலை பண்ணுறோம். அவங்களுக்கு ஒரு சம்பளத்தை நல்ல சம்பளத்தை கொடுக்குறோம் இல்லையா? இன்றைக்கு வேலைக்கு ஆட்கள் கிடைப்பதே அருகிவிட்ட ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கென தனி நல்ல உதவியாளர்கள் வேலைக்காரர்கள் கிடைக்க ஆரம்பிக்கின்ற நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானம் சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய அதீதமான 5ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய அதிர்ஷ்ட நாளாக இந்த நாள் அமையும்.
இளைய பருவத்தினருக்கு எதிர்காலம் வளமாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. எதையும் தொட்டது துலங்கக்கூடிய அமைப்புகள், எதையும் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க ரொம்ப சந்தேக பிராணியாக இருப்பீங்க. இது இப்படியா, அது இப்படியா, இதை செய்யலாமா, இதை தொடலாமா, இதை பேசலாமா, இப்படியே ஒரு சந்தேகத்திலேயே வாழ்க்கையில் சில மணி நேரங்கள் அப்படியே பொறுமையாகவே உங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. அந்தளவிற்கு சந்தேகப்படக்கூடியவர்களுக்கு கூட இன்றைக்கி பாசிட்டிவ் திங்கிங் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினர் அனைவருக்குமே எதிர்கால வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்கின்ற நம்பிக்கையூட்டும் சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு எதிர்கால லட்சியங்கள் கூட வரும். இதை படிக்கலாம், இந்த வேலைக்கு போகலாம், இங்கே போகலாம், அங்கே போகலாம், இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம், அவரை கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரியாக இளைஞர்களின் ஒரு திருநாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே ஒரு 40-50 வயசு கடந்தவங்க எல்லாருக்குமே தொழில் வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும். பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அப்படியே விலகும். சிறு குழந்தைகள் நடக்கலை, அல்லது சிறு குழந்தை படிக்கலை, அல்லது இந்த குழந்தை எந்த நேரமும் மொபைல்லே இருக்குது, இந்த மாதிரியான சில நம்மை நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து ஆறுதலாக சில நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளுங்க அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம் இன்றைக்கு வலிமையாக 3 சுவர்களால் சூழப்பட்டிருக்கின்ற சந்திரன் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வயதிற்கு ஏற்றாற் போல சுகம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. உடல் சுகமாக இருக்கட்டும், மன சுகமாக இருக்கட்டும். ஒரு நல்ல சம்பவம் நடந்தால் மனசு சந்தோஷமாக இருக்குல்ல. ஒரு விஷயம் அம்மாவுக்கு ஒன்று நடந்துருச்சு, அப்பாவுக்கு ஒன்று நடந்துருச்சு, தனக்கே ஒன்று நடந்துருச்சு, தங்கைக்கு, அக்காவுக்கு, அண்ணனுக்கு, தம்பிக்குன்ட்டு இரத்த உறவுகளின் மூலமாக ஒரு அளவிற்கு ஒரு நல்ல சம்பவங்கள் நடந்தால் அதை அப்படியே ரசித்து பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி மனம் இன்றைக்கு கொஞ்சம் புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வீடு வாங்குறதை பற்றின ஒரு எண்ணங்கள் இன்றைக்கி அப்படியே இதாகும். பரவாயில்ல, வீடு வாங்கினா கூட என்ன கடன் தானே பட போகிறோம், மாதம் இவ்வளோ கட்டணும், 30 கட்டணும், 40 கட்டணும், 20 கட்டணும், 10 கட்டணும், 15 கட்டணும், எதையோ நம்ம தகுதிக்கு மீறாமல் கொஞ்சம் அப்படியே அடக்கி வச்சோம்னா கண்டிப்பாக கட்டி விட்டுறலாம். அதனால் கடன் வாங்கலாம், அதன் மூலமாக வீடு அமையும் என்பது மாதிரியான வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள் அல்லது வீட்டிற்கு தேவையான ஒரு பொருள் வாங்குகிற விஷயங்களில் இன்றைக்கு 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே எண்ணங்கள் போகக்கூடிய, அதற்கான ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இதுவரைக்குமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் ஒருவர் கேட்டிருக்கிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி தான். ஏற்கனவே நிறைய விளக்கி இருக்கிறேன். ஐயா, திரும்ப 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 இந்த விளக்க பகுதிகளில் லக்னத்தை முக்கியப்படுத்தி சொல்கிறீங்க. லக்னத்தை தான் பார்க்கணுமா? ஒரு ஜாதகத்தில் லக்னம் அவ்வளவு முக்கியமா? ராசிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதா? அப்படின்ட்டு ஒரு நீண்ட கேள்வி இன்றைக்கி நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் எழுப்பியிருக்கிறார். நான் பல இடங்களில் இந்த இதை பற்றி ஒரு பெரிய விளக்குகள் சொல்லியிருக்கிறேன். உண்மையிலேயே நம்முடைய உடம்பில் மூளை முக்கியமா அல்லது கை கால்கள் முக்கியமா? மூளை எந்த பொருளையும் தூக்குறது இல்லைங்க, கை தானங்க தூக்குது, கால் தானங்க நடக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ அதுதான் இதுக்கு பதில். மூளை இல்லாமல் கையோ காலோ இயங்க முடியாது இல்லையா? மூளை ஒரு பொருளை தூக்குறதில்லை, கை தான் தூக்குது, கால் தான் நம்மளை கொண்டு எங்கேயாவது ஒரு இடத்துல சேர்க்குது. அதை போலவே மூளை இடக்கூடிய கட்டளைகளை கையும் காலும் செய்தாலும் கூட அந்த கைகாலுக்கு கொடுக்கக்கூடிய கட்டளைக்கு மூளை எவ்வளவு தேவையோ அதை போல தாங்க லக்னம்ன்றது மிக வலுவாக இருக்க வேண்டும். லக்னம் இடுகின்ற சில விஷயங்களை, இடுகின்ற கட்டளைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடியவர்களாகத்தான் மற்ற பாவகங்களும் பாவகாதிபதியும் அமைவாங்க அப்படிங்கிறதாங்க உண்மை. லக்னமும் லக்னாதிபதியும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய உடலும் மனமும் சிறப்பாக இருக்கக்கூடியவராக வருவார். பாருங்கள், நம்ம மனசு ஸ்ட்ராங்காக இருக்குது, தன்னம்பிக்கையோடு இருக்குது, நம்ம உடம்பு அதுக்கேற்ற மாதிரி ஆரோக்கியமாக இருக்குது. ரெண்டும் சேர்த்து பாருங்கள், நீங்கள் எதையும் சாதிக்கக்கூடியவராக இருப்பீங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு ஓடணும், ஆடணும், இந்த இடத்துக்கு போகணும், ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக கூட இருக்கணும். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறவருக்கு ஒரு ஃபிட்னஸ் தேவையில்லை இல்லையா? அப்போ அந்த ஃபிட்னஸுக்கு ஏற்ற மாதிரி உடல் அமைப்புகள் இருக்க வேண்டும். அந்த விளையாட்டை எப்படிப்பட்ட நுணுக்கத்தில் எப்படிப்பட்ட நேரத்தில் விளையாட வேண்டும் என்பதை மனம் தானே, மூலதானே உறுதிப்படுத்துது. அப்போ லக்னம் லக்னாதிபதி வலுப்பெற்ற ஒருவருக்கு தானாகவே இயல்பாகவே மற்றவைகள் அத்தனையும் அமைகின்றன என்பது தான் உண்மை. அதே நேரத்தில் உடலுக்கு அடுத்தடுத்த உறுப்புகளாக இருக்கக்கூடிய கைகால் போன்ற உறுப்புகள், கண், மூக்கு, காது போன்ற உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து இயக்கும் பொழுது தான் அந்த உடலும் மனமும் ஜெயிக்குது. அதை போல தாங்க லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருந்தாலும் கூட அதை சொல்லுகின்ற கட்டளையை இயக்க வைக்கக்கூடிய
5, 9, 10, 11 ஆகிய இந்த பாவகங்கள் நன்றாக இருந்தால்தான் அது கொடுக்கக்கூடிய ஒரு லட்சியத்தன்மை, அது கொடுக்கக்கூடிய அமைப்புகளை நிறைவேற்றி வைக்கக்கூடியதாக இருக்கும். ஆக ராசியை விட லக்னமே வலிமையானது. சில பேர் சில நிலைகளில் நம்முடைய மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, லக்னம் வலிமை இழந்தால் ராசி அந்த ஜாதகத்தை வழிநடத்தும்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அப்படிலாம் அனுபவத்தில் பார்க்கும்போது அந்த மாதிரியான அமைப்புகள் இல்லவே இல்லைங்க. லக்னம் வலுவிழந்தால் என்கின்ற வார்த்தையை தான் நீங்கள் பாபத்துவ படிநிலைமைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவர் பெரிய பணக்காரராக இருக்கிறார், ஒருவர் பணக்காரராக மட்டும் இருக்கிறார், ஒருவர் ஏழையாக இருக்கிறார், ஒருவர் கடும் ஏழையாக இருக்கிறார், ஒருவர் இதற்கெல்லாவற்றுக்கு நடுத்தரமாக லோயர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நமக்குள்ளேயே ஒரு பெரிய படிநிலைகள் இருக்குது இல்லையா? இவைகள் எல்லாவற்றுக்கும் இந்த லக்னமும் லக்னாதிபதியும் மட்டும் தாங்க உண்மையான காரணம். எவர் ஒருவருக்கு ஜாதகமே லக்னம் லக்னாதிபதி உள்ளிட்டவைகள் மிகப்பெரிய சுபத்துவத்தில் இருக்கிறதோ அவர் உண்மையில் மிகப்பெரிய பணக்காரராகவோ மிகப்பெரிய அரசியல்வாதியாகவோ அல்லது ஒரு துறையில் நம்பர் 1ஆக சாதிக்கக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக இருக்கிறார். ஒருவருக்கு லக்னமும் லக்னாதிபதியும் கடுமையான பாபத்துவம், லக்னாதிபதி வலிமை இழந்திருக்கிறார், கிரகண தோஷத்தில் இருக்கிறார், அஸ்தமனத்தில் இருக்கிறார், நீச்சத்தில் இருக்கிறார், சனியோடு ராகுவோடு சேர்ந்து கடும் பாபத்துவத்தில் இருக்கிறார், லக்னமும் அதை போலவே இருக்கிறது என்கின்ற போது அவர் வாழ இயலாதவராக, தன்னம்பிக்கை இல்லாதவராக ஏதேனும் ஒரு நிலையில் நம்ம கூட எளிமையாக சில நேரங்களில் பார்த்துருக்குறோம். தெருவோரத்தில் பாருங்கள், பாட்டில் பொறுக்கிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி ஜாதகம் இருக்கும், லக்னாதிபதி இருக்கும்ன்றதை யோசித்தாலே சில நேரங்களில் அந்த ஜோதிட கேள்வி குழப்ப அமைப்புகளுக்கு கண்டிப்பாக பதில் வந்துவிடும் என்பது தான் உண்மை. ஆகவே லக்னமே ராசியை விட பிரதானமாக லக்னமும் லக்னாதிபதியும் நன்றாக அமைந்தவர்கள் இயல்பாகவே நன்றாக இருக்கிறார்கள் என்பது தாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.